எல்லோருக்கும் வணக்கம். 1 லட்சம் கோடி மதிப்புடைய ரிலையன்ஸ் அராம்கோ டீல் வந்துங்க நடக்காம போயிடுச்சுங்க. யார் கண்ணு போட்டுதோ தெரியல. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனுடைய டீட்டெயில் என்னங்கிற சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிற டெக்னிக் வந்து வெளியே போய் கிளாஸ் அட்டன் பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் நம்மளுடைய வீடியோவில் வந்து அதனுடைய பேசிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலையன்ஸ் அராம்கோ டீல் பார்த்துருவோம். இந்த அராம்கோங்கிறது வந்துங்க சவுதி அரேபியாலேயே வந்து நல்ல பெரிய கம்பெனி, சரிங்களா, நல்ல வேல்யூவான கம்பெனி. ஸோ இது வந்து சவுதி அரேபியனுடைய கவர்மெண்ட் கம்பெனி தான் இது அராம்கோ, சரிங்களா. இவங்க வந்து எதில் இருக்காங்கன்னா ஆயில் அப்படின்னு இருக்காங்க, ஆயில் இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டில் அவர் பெரிய கம்பெனி, சரிங்களா. அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆயில் டு கெமிக்கல் அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரீட்டைல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெலிகாமில் ஜியோ மூலியமா அதில் ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. இப்போ புதுசாக க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட 50,000 கோடி 50,000 கோடிங்க. 50,000 கோடியை வந்து பாருங்க, 50,000 கோடி. இந்த 50,000 கோடியை வந்து இப்போதான் இந்த வருஷம் தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் க்ரீன் எனர்ஜியில் க்ளீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அராம்கோ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, 9,555 கோடிங்க. ஏற்கனவே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 9,555 கோடி ரீட்டைல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ரீட்டைலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோவில் எவ்வளோ தெரியுங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 11,367 கோடிக்கு பக்கத்தில் டெலிகாமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் டு கெமிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள எவ்வளோ பணம் போடுறதா பேச்சு இருந்து தெரியுங்களா, கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. நியூஸ் தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப மிகப்பெரிய அமௌண்ட்டு. எவ்வளோ தெரியுங்களா, கிட்டத்தட்ட $15 வந்து 15 பில்லியனுங்க. நம்மளுடைய மதிப்பில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,10,000 கோடி வரும். 1,10,000 கோடி INR இந்தியன் வேல்யூல வரும். அப்பா எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இப்போ இதில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து போடணும்னா இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணியிருந்தது, இந்த ஓடிசி பிஸ்னஸை மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக ஒரு சப்சிடரி மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் வந்து ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கிற பிஸ்னஸில் சவுதி அராம்கோலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஓடிசி பிஸ்னஸை மட்டும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2019 ரிலையன்ஸ் ஷேர்னுடைய விலை வந்து 1000 ரூபாய் இருந்ததுங்க. 1000 ரூபாய் இருக்கும்போது இந்த பேச்சை ஆரம்பிச்சாங்க. அராம்கோவும் ரிலையன்ஸும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஓடிசி பிஸ்னஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிறோம், 20% வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஆரம்பிச்சு 2020 இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போவே அதனுடைய விலை 1,750 வந்துருச்சு ரிலையன்ஸினுடைய விலை. இப்போ நவம்பர் 2021 வந்து இப்போ ரிலையன்ஸினுடைய விலை 2,473 ரூபா இருக்கும்போது ரிலையன்ஸ் வந்து என்ன சொல்லுது, நம்மளுடைய கவர்மெண்ட்ல அதெல்லாம் ஃபைல் பண்ணணும்ல, இந்த மாதிரி நாங்கள் இந்த பிஸ்னஸை வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத வந்து வித்ட்ரா பண்ணுது. ஏன் வித்ட்ரா பண்ணுதுன்னா, நாங்களும் அராம்கோவும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு இந்த டீல் நாங்கள் முதல்ல என்ன பேசணுமோ அதை வந்து மறுபடியும் நாங்கள் ரீஎவாலுவேட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த ரிலையன்ஸ் வந்து இப்போ பாருங்க 1 லட்சம் கோடிக்கு மேலே ரிலையன்ஸ் வந்து இல்லை, இந்த 1 லட்சம் கோடிக்கு மேலே எங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடியாக கொடுங்க, இல்லை 2 லட்சம் கோடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சவுதி அராம்கோ கிட்ட கேட்குறாங்களா, இல்லை சவுதி அராம்கோ வந்து என்ன பண்ணுது, அது ஒரு ஆயில் கம்பெனி, அது வந்து கிளீன் எனர்ஜி கிடையாது, அதில் கொஞ்சம் பொல்யூஷன்லாம் வரும். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து திடீர்னு இல்லை, அவன் நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி 2035 கிளீன் எனர்ஜியாக தான் நிறைய கொண்டு வரணுன்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. அதுக்கு தகுந்த அந்த பிஸ்னஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு 50,000 கோடியை கொண்டு போய் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. சில கம்பெனியில் வாங்க முயற்சிக்குது, பிளான்ட்டில் நிறுவ முயற்சிக்குது. அப்படிங்கும்போது இந்த 2 கான்ஃப்ளிக்ட் ஆகுது, ஆயிலுக்கும் கிளீன் எனர்ஜிக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அதனால சவுதி அரேபியா வந்து ஏதாவது டீலினுடைய வேல்யூ குறைச்சிட்டாங்களா, ஒருவேளை ஓடிசி பிஸ்னஸை நம்மளுக்கு வித்துட்டு அதில் வர ஒரு 1 லட்சம் கோடி எடுத்து இவங்க க்ரீன் எனர்ஜி பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டாங்களா என்னன்ற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய நோட்டீஸில் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுறோம், மறுபடியும் ரீஎவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த டீலை கும்பா பாடி விட்டாங்க. இது எவ்வளோ பெரிய டீலுங்க ஏங்க, நம்ம கவர்மெண்ட் 2 லட்சம் கோடி
பணத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத பூரா விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இன்னும் 20,000 கோடி கூட இன்னும் தாண்டல. ஐஆர்சிடிசி விற்க பார்க்குது, எல்ஐசி விற்க பார்க்குது. அப்படி விற்றே இன்னும் ஒன்றுமே 2 லட்சம் கோடி வரல. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தனி ஒரு கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனி, 1 லட்சம் கோடி டீல் வந்து என்ன காரணத்தை நம்மளுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் இவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. திங்கக்கிழமை அன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்போஸ் 5% இறங்குறான், இல்லை 5% ஏறுறான் அப்படின்னா நிஃப்டி யோசிச்சு பார்த்துக்குங்க மக்களே, மகா ஜனங்களே, என்ன ஆக போதோ. ஆனால் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டருக்கும் அந்த ஃபண்டமெண்டலுக்கும் அந்த ஒரு ஜாயினிங் பார்த்தீங்களா, என்ன ஒரு அதிசயம் நடக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக டெக்னிக்கல் இண்டிகேட்டர் லெவலையும் ஒரு முக்கியமான ப்ரைஸ் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்டில் வந்து நிற்கிறான். மேலே போகிறதா கீழே போகிறதா நிற்கிறான். கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகமான ஷேர் ரிலையன்ஸ், அதில் வந்து பெரிய நியூஸாக கொண்டு வந்து விட்றானு. ஏன் இதை திங்கக்கிழமை விட்டுறக்கூடாதா, இல்லை அடுத்த வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விடக்கூடாதா? கரெக்டாக ஒரு 2 நாள் லீவும் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ரிலையன்ஸ் வந்து 10% இறங்குறான் அப்படின்னா நிஃப்டியில் அதனோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குதானே செய்யும். இல்லை 10% ஏறிட்டான்னா மார்க்கெட்டு 18,000க்கே வந்துடும். பார்க்கலாம் மண்டே என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். 2 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்னாங்க, ஃபினோலெக்ஸ் கேபிள் ஒன்று, கிரீவ்ஸ் காட்டன் ஒன்று. இதில் ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. கிரீவ்ஸ் காட்டனுமே ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். பட் இந்த 1 வருஷமாகவும் இந்த 2 குவார்ட்டராகவும் அவன் ஒன்றும் ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது, கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் மேபி லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு அவன் எப்போ வேணாலும் டேர்ன் ஆகலாம். ஏன்னா அது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸு. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் எப்படி நம்ம பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்கிடுவோம். இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யாராவது டெக்னிக்கல் ட்ரேடிங் வந்து காசு கொடுத்து கற்றுக்கணும், பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு அடிப்படையாக வச்சுக்கலாம். என்றைக்குமேங்க பிரேக் அவுட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லாங் டேர்மில் சார்ட் பார்த்துடணும். அந்த பிரேக் அவுட் வந்து கீழே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி பிரேக் அவுட் நடக்குதா, இல்லை ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்குது, அங்கே வந்து பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் ஒரு 2016 2021 வரைக்கும் சார்ட் போடுறேன். மேலே வந்து 756 ரூபா வந்திருக்கான், இப்போ 585 ரூபா வந்திருக்கான், இப்போ 585 ரூபாயில் இருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம எளிமையாக என்ன புரிஞ்சுக்கலாம், ஓகே மேலே போகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு 756 ரூபா இன்னொரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப லாங் டேர்ம் சார்ட் போட்டிருக்கேன், 1 மந்த் சார்ட் போட்டிருக்கேன். இதை வந்து 1 டே சார்ட்டாக மாத்திரம் பாருங்கள். இப்போ இந்த ஃபினோலெக்ஸ் கேபிளை வந்து சும்மா கண்ணில் பார்க்குறீங்க, பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது, போன மாதம் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் வந்து அவன் இறங்கியிருக்கான், ஏறியிருக்கான், இறங்கியிருக்கான். இப்போ வந்து திடீர்னு ஒரு 2 நாளில் ஒரு 4 நாளில் திடீர்னு ஏறியிருக்கான். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது இல்லை? இப்போ நம்ம என்ன பொதுவாக என்ன நினைக்கணும், சரி மேலே ஏறுறான் அப்படின்னு போய் நம்ம வாங்க தான் பார்க்கணும். அதுதான் பொதுவான ஒரு அப்ரோச்சாக இருக்கணும் மார்க்கெட்டில், சரிங்களா? அது அவன் தலையெழுத்து தான். அதுக்கப்புறம் அது மேலேயும் போகலாம், என்னங்க இங்கிருந்து அப்படியே மேலேயும் போகலாம், இல்லைன்னா நீங்கள் வாங்கின நேரம் கீழே வரலாம். பட் பொதுவாக என்ன ஆயிருக்கு, இப்படி ஒரு லெவல் இருந்திருக்கு, ஒரு ஸ்லோப்பிங்காக ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்திருக்கு. அந்த ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனை வந்து இது கட் பண்ணி மேலே வந்திருக்கான். இது நம்ம ஒரு நாள் முன்னாடியே கூட எடுத்துருந்துருக்கு, 2 நாள் முன்னாடியே எடுத்திருந்தா 550க்கே எடுத்திருப்பீங்க. இப்போ 600 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராஃபிட் கூட புக் பண்ணியிருக்கலாம். பட் என் கண்ணில் அப்போ படலை. இப்போ 2 நாள் நான் சும்மா உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷேரை எடுத்து பார்க்கல. இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து பிரேக் அவுட்டை நல்லா தாண்டி போயிருந்தா, சரி நம்ம மக்களுக்கு நம்ம இயக்கத்துக்கு வந்து இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்னென்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இவனை கையில் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். சரி இப்போ பார்க்கலாம் அடுத்த விஷயத்த. சரி சும்மா கண்டமேனி கையை வச்சு வரையாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்லோப்பிங் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறேன் நான். அது 0 இந்த சைடில் ஒரு பாரில் இருக்கும், எப்படி ஸ்லோப்பிங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது அப்படின்ட்டு. இது யார்ட்டையும் போய் சண்டை போடக்கூடாது. அவனுக்கு கை எப்படி வருதோ, எப்படி மனசில் தோணுதோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும். சில பேர் என்னங்களா, ஏங்க இப்படி வச்சுக்கலாம் இல்லைங்க அப்படிமா, சில பேர் என்னம்மா ஏங்க இப்படி வைக்கலாம் இல்லைங்க அப்படிமா. அப்படி கிடையாது, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைக்கலாம். பட் பெரும்பாலும் ஜோன் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். பட் லெவல்னு பார்க்கும்போது 1 2 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன வரும். ஸோ நான் என் பங்குக்கு நான் ஒன்று வரைகிறேன் பாருங்க. பொதுவாக ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு. ஸோ நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற அழகான ரெசிஸ்டன்ஸ் லைனை கரெக்டாக உன்னிப்பாக பார்த்து வரைகிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். கரெக்டாக இருக்கிற இப்போதைக்கு லேட்டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வரைகிறேன். ஏன் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே தான் ஒரு ஃபுல் பெரிய பாரா போட்டு மேலே வந்திருக்கான். சரி இப்போ இது எப்படியெல்லாம் கன்ஃபார்ம், இது கொஞ்சம் போர் அடிக்கும், இருந்தாலும் ஓசியில் கற்றுக்கணுன்னா இப்படி பார்த்துக்கலாம். இதே நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்கிற மாதிரி இருந்தால் உன்னிப்பாக வந்து இப்படி கவனிப்பீங்க.
அது ஃப்ரீயாக கவனிக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக பழகிடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னா வால்யூம் எப்படி நடந்திருக்கு, இந்த பார் அப்போ வால்யூம் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இல்லை ஏடிஎக்ஸ் போட்டு பார்த்து ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக புல்லிஷாவாக இருக்கானா, எப்படி இருக்கு ட்ரெண்டு, நல்ல பெரிய ட்ரெண்டாக வருவானா அப்படிங்கிறத போட்டு பார்க்கலாம். அந்த இல்லை பிவட் லெவல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆர்எஸ்ஐ போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய டபுள் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். பட் ஒரு சிம்பிளாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காக இப்போ வால்யூம் சார்ட்டை வால்யூம் லெவல்ஸ் ஆட் பண்ணுற பாருங்க. 0 இந்த வால்யூம் சார்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கு, அதை போடுறேன். சரி, அதை போடுறப்ப எனக்கு வந்து இன்னொரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னு கிடைக்குது, இங்கே பாருங்க, இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டில் இதுதான். இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு மேலேயே தான் நின்று ட்ரேட் ஆகுறான். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து வால்யூமும் நடந்திருக்குது அப்படின்னு தெரியும். சரிங்களா, அப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்ல பிரேக் அவுட் தான். இதே நான் கேண்டிலை மாற்றி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேயும் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம போய் கேண்டில் ஸ்டிக்னு மாத்திரம் பாருங்க, டிஸ்பிளேல போயிட்டு கேண்டில் ஸ்டிக் எனக்கு காட்டுங்க அப்படின்னா, அடடடா நல்ல புல்லிஷான கேண்டில். இங்கே பாருங்க, நல்ல இதை புல்லிஷ் மர்கோசன்னு கூட சொல்லலாம். இது நல்ல அழகான புல்லிஷ் கேண்டிலை வச்சு நல்லா போயிருக்கான். ஆனால் இப்போ இறங்கியிருக்கான் 600 ரூபா போயிட்டு 585 ரூபா இறங்கியிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், இப்போ ட்ரேட் எடுக்கணும்னா இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் பார்ப்போமா? இவர் என்னன்றாரு, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னு சொல்றாரு. இன்ட்ராடேல எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறதுன்றாரு. அது இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி, லாங் டேர்மா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து எங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்க தானே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்ப நீங்க இங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும். எங்க போட்டிருக்கணும், இந்த லெவல் கிட்டத்தட்ட 500 ரூபாயை ஸ்டாப் லாஸா போட்டிருக்கணும். போட்டு நீங்க எந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க, இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா இங்க போய் வாங்கியிருப்பீங்க. அப்ப இதுக்கு முந்தின ஹை, இதை அடுத்தது 550 ரூபாய்க்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துக்கணும். அதுக்கு அடுத்த நாள் எங்க, இங்க 575 ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ யாராவது 585 ரூபாய்க்கு இப்போ நீங்க போய் வாங்குனீங்கன்னா 575 ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸா போட்டுக்க வேண்டியதான் ஒரு என்ட்ரி. அடுத்த என்ட்ரி எங்க போலாம், இந்த லெவலை கட் பண்ணாத வரைக்கும் இல்லை, நீங்க வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது 500 ரூபாய்க்கு கீழே உடைக்காத வரைக்கும் இந்த ஷேரை டெய்லி ஜாலியாக நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ அடுத்து இதை வச்சு எப்படி தெரியுமா இன்ட்ராடே பண்ணலாம்? ஸோ ஃபினாலக்ஸ் வந்து லாங் டேர்மில் நல்லா பையிங் விழுந்துருச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் இந்த சூப்பர் ட்ரெண்டில் வந்து 5 மினிட்ஸ் போட்டிருக்கணும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒன்றுமே நீங்கள் போட வேண்டாங்க, வெறும் இந்த சூப்பர் ட்ரெண்டை மட்டும் போடுங்க. சூப்பர் ட்ரெண்டில் வந்து எப்பெல்லாம் இங்கே வந்து கீழே முட்டுதோ அப்போ ஒரு பையிங் பண்ணிக்க வேண்டியதான். பையிங் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் லோ போயிருக்கான்னு பார்த்துக்கிட வேண்டியதான். ஒரு கன்சிடரபிள் இல்லை 0.5% இல்லை 1% ஸ்டாப் லாஸ் வச்சுக்க வேண்டியதான். இப்போ 584 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்த உடனே நீங்கள் இதை வாங்க வேண்டியதுதான். திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ஷேரு 580 ரூபாயை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை வந்த உடனே இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு 580 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட வேண்டியதான். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம். இதுக்கு முன்னாடி எங்காவது பச்சை வந்து முட்டி, அடடா இங்கே பாருங்க, அழகா வந்து முட்டியிருக்கானா எப்போ, முந்தானேத்து, அதாவது அதுக்கு முந்தின ட்ரேடிங் டேக்கு அதுக்கு முந்தின நாள் அழகா வந்து முட்டிட்டு 590 ரூபா பக்கம் வேணுமோ வந்து முட்டிட்டு மேலே 605 ரூபா போயிருக்கான். அழகா நீங்க ஒரு என்ட்ரி போட்டிருக்கலாம். சரிங்களா, அதுக்கு அடுத்தது பச்சை எங்க விழுந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து எங்க பச்சை, இதெல்லாம் ரெட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம லாங் ட்ரெண்டில் அது பையிங்னு பிரேக் அவுட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது இங்கே வந்து முட்டில் இங்கே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்டு, நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரேக் அவுட் வந்து இந்த லெவலில் ஆயிருக்கு போல. 500 ரூபா 550 ரூபாயில பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு அடடா இங்கே வந்து முட்டி இருந்தான்னா வாங்கியிருக்கலாம், முட்டாமல் போயிட்டான். சரி பரவாயில்ல. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து இப்போ பையிங்னு விழுந்துருச்சு பெரிய லாங் டேர்மில். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம்லையும் அந்த 500 ரூபாயை ஸ்டாப் லாஸ் மைண்டில் ஏற்றிக்கணும். அந்த 500 ரூபா பிளஸ் என்னைக்கு கட் ஆகலையோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னொரு 15 நாள், எந்த ஒரு ட்ரெண்டுமே 10 நாள்ல இருந்து 15 நாள் இருக்கும். இந்த மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த சூப்பர் ட்ரெண்டை தொட்டா வாங்க வேண்டியதான். அதுக்கு கீழே ஒரு 0.5% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட வேண்டியதான். இல்லைன்னா அதுக்கு முந்தின பார் வந்து எங்க லோவா இருக்கோன்னா அது உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்க வேண்டியதான். டார்கெட் எப்பவுமே நீங்க லாஸ் எவ்வளவு வைக்கிறீங்களோ அது மாதிரி 2 மடங்கு வைக்கணும். கண்டிப்பா இது வந்து அருமையா இருக்கும். இதுதான் நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறது. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துட்டோம். இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக் உங்களுடைய ட்ரைனிங் பர்பஸ்க்காக இன்னொரு ஷேரை காட்டுறேன் பாருங்க. அடுத்து இந்த கிரீவ்ஸ் காட்டனுடைய சார்ட்டை வந்து லோட் பண்ணி விடுறேன்.
இன்னைக்கு சண்டே பூரா எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்து தள்ளுறேன். ஆல்ரெடி காமன் நேரத்துக்கு ஆயிடுச்சு வீடியோ. என்னமோ பண்ணுங்க எல்லாம் சண்டே. இந்த கிரீவ்ஸ் காட்டன் வந்து நஷ்டம் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங் சூப்பர் புல்லிஷாக இருக்கான். அவன் ஹை வந்து 180 ரூபா போயிருக்கான் அதுக்கு முன்னாடி. இப்போ ஆல்ரெடி 153 ரூபாயில் இருக்கான் பிரேக் அவுட் ஆகி. இப்போ நான் ரொம்ப லாங் டேர்ம் சார்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு 4 வருஷம் சார்ட் 1 மந்த் சார்ட்டாக போட்டிருக்கேன். இதை வந்து டெய்லி சார்ட்டாக மாற்றலாம். சரிங்களா? எங்க இப்போ இந்த பிரேக் அவுட் டெக்னிக்கல் கோர்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா போன சார்ட்டுக்கு ஃபினோலெக்ஸுக்கு. இப்போ கிரீவ்ஸ் காட்டனுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹையை சூஸ் பண்ணிக்கணும். அங்கிருந்து அதுக்கு முந்தின ஹையும் சூஸ் பண்ணிக்கணும். இப்படியும் போடலாம். அதாவது இப்படி கோக்குமாக்கா இருக்கக்கூடாது. இந்த கடப்பாறை வந்து இப்படி நேராக நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோப் லைனாக இருக்கக்கூடாது. ஒரு 45 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ஸ்லோப் லைன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணலாம். சும்மா இப்படி கீழே விழுகிற கடப்பாறை மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக இருந்தால் கூட அது ஒரு ஃப்ளாட் சப்போர்ட் லைன் அல்லது ஃப்ளாட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி கீழே உழுகிறவனால கண்டுக்கவே கூடாது. அவன் நம்மளை குழப்பி விட்டுருவான், கண்ணாப்புண்ணான்னு ட்ரேட் ஆகும். அதனால் அவனுக்கு பக்கத்தில் நம்ம போகக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் இந்த ஹையிலிருந்து எடுத்துக்கங்கண்ணா அப்படிம்பாங்க. அப்படியே கடப்பாற மாதிரி கீழே உழுகிற மாதிரி கூட எடுக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படியும் எடுக்கலாம். அது நம்ம யாரும் சண்டை போட்டுக்க கூடாது. ட்ரெண்ட் லைன் வந்து பழக அதை வரைய தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு சார்ட்டுக்கு பொதுவாக 1000 சார்ட்டை பார்த்தா அதே ஏதோ சொல்லுவானுல்ல, 1000 வேர்களை கொன்றவன் தான் நல்ல மருத்துவன்ற மாதிரி 1000 சார்ட்டுக்கு மேலே நீங்கள் இப்படி வரைஞ்சு பார்க்கணும். இப்படியும் கூட வரையலாம், எப்படி வேணாலும் வரையலாம். பட் நான் வந்து இதையவே வச்சுக்கலான் இருக்கேன். இங்கே பாருங்க. சரி, நான் வந்து என்னுடைய ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டேன். அடுத்தது என்ன பண்ணோம்? வெரி குட். நம்ம போய் வால்யூமை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். நிறைய பேர் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறவங்க ஏடிஎக்ஸை போய் பார்க்கலாம், ஆர்எஸ்ஐ போக்கலாம், நிறைய போய் பார்க்கலாம் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு. பட் மிக எளிமையாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வால்யூம் இண்டிகேட்டர் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்க. வால்யூம் இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணோம்? கரெக்டு. ஸ்டடீஸில் போயிட்டு அங்கே தான் போய் வால்யூம்னு டைப் பண்ணிங்கன்னா வால்யூம் சார்ட் அப்படின்னு வரும். அதை போட வேண்டியதான். வால்யூம் வந்து இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி தானே இந்த பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ கேண்டில் ஸ்டிக் போட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்பிளேல போய் கேண்டில்னு போட்டு பார்த்தா ஆடா நல்ல புல்லிஷ் கேண்டில் தானே 2 பேரும் 3 புல்லிஷ் கேண்டில் விழுந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 150 இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லாங் டேர்முக்கு எடுக்கிறதுனா இப்போ 153 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சுக்கிடணும்? ஸ்டாப் லாஸ் வந்து 143 ரூபாய் வச்சுக்கிட வேண்டியதான். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 143 ரூபா கட் ஆகாத வரைக்கும் இன்னொரு 2 வாரத்துக்கு இதுலயே நம்ம இன்ட்ராடே பண்ண வேண்டியதான். இப்போ கிரீவ்ஸ் காட்டன்ல ஏதாவது என்ட்ரி கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாமா இந்த கடைசி 2 நாள்ல? சரிங்க. இப்போ இந்த கிரீவ்ஸ் காட்டன் 5 மினிட்ஸ் சார்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேற எவனையுமே போடல. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கூட ஏன் போட்டிருக்கேன்னா சும்மா ஒரு மன நிம்மதிக்காக தான் போட்டேன். சரி, நேற்று கடைசி ட்ரேடிங் செஷன்ல வந்து அவன் முட்டவே இல்லை. ஒரு என்ட்ரி கூட நம்மளுக்கு கிடைக்கல. சரி, அதுக்கு முந்தின நாள் போவோம். அடடா, இந்த இடத்துல ஒரு இடத்துல என்ட்ரி ஆயிருக்கான். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஆகி இமிடியேட்டாக ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். அப்பவே கவ்விடணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மளை கவ்விடுவான். 148 ரூபாய்க்கு வாங்கின உடனே 158 2 ரூபா. ஆமாம், இன்ட்ராடேல அப்புறம் எவ்வளோ கிடைக்கும்? 2 ரூபா கொடுத்துட்டான். சரி, வேற எங்காவது கொடுத்துருக்கானா அப்படின்னு நான் பார்க்குறேன். பிரேக் அவுட் ஆனது வந்து இங்கே தான் ஆயிருக்கான். இங்கே ஒரு என்ட்ரி கூட கொடுக்கலைங்க. அடாடாடா, இங்கே முட்டாமல் போயிட்டான். ஒரு 50 பைசா 143 ரூபா 50 பைசா வந்திருக்கான். கீழே லெவல் வந்து 143 ரூபா. ஒரு 50 பைசால ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அந்த சூப்பர் ட்ரெண்டை முட்டாம மேலே போயிட்டான். முட்டியிருந்தானா உங்களுக்கு அங்கே ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். பட் எனிவே ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் இப்போ கொடுத்துருக்கா. இன்னொரு 1 வாரத்துக்கு நீங்கள் இதை வச்சு விளையாட வேண்டியதான். 1 வாரத்துக்கு இந்த சூப்பர் ட்ரெண்டை போட்டு விட்டுட்டு உட்காந்து விளையாட வேண்டியதான். ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு வந்து இவ்வளோ பதில் வந்திருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து நான் உங்களை 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து ராவுன்னு ராவி இருக்கேன். அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்வி தான் இதுக்கு உண்டான காரணம். இன்ட்ராடேல ஸ்டாப் லாஸ் எப்படின்னு போட சொல்ல போக, இன்ட்ராடேல முதல்ல வந்து ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டைம்ல எங்கேயாவது பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்ல போக, அந்த பிரேக் அவுட்ல ஒரு 2 ஸ்டாக் எடுக்க போக, அதை அனலைஸ் பண்ண போக, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க கோமதி தான். சரி, சண்டே அன்னைக்கு வந்து அப்போ அது போக நம்ம சவுதி அண்ட் அராம்கோ டீல் வந்து கும்பாப்பாடுனது உண்மையிலேயே சோகம் தாங்க. 1 லட்சம் கோடி டீலு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. இதே வந்து நீங்கள் இந்த பிரேக் அவுட் கிளாஸ் வந்து என்னை எடுங்கன்னு சொல்லி ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் வந்திருந்தீங்கன்னா உட்கார வச்சு ஒரு 5 நாளைக்கு உட்காந்து காலை பிடிச்சி ராவுன்னு ராவி இருப்பேன். நல்ல வேலை அந்த மாதிரிலாம் போடல, நம்ம வீடியோவே போட்டோம். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லோரும் சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கார்த்திகையே முடியல.